பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. பெண்கள் இன்றைக்கு துறை சார்ந்து எப்படி அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய வளர்ச்சி பாதை எப்படி அமைந்திருக்கின்றது என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றிலும் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் இருவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய பெண் ஆளுமை நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அழகியல் துறை ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் வடமாகாணத்தினுடைய திருமதி மதிவாணி விக்னராஜா அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். அனைவருக்கும் இனிய வணக்கம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளணும். நன்றி மிஸ். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த டான் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இறைவனுக்கும் எனது நன்றிகள். அதாவது நான் ஒரு சிறிய ஒரு விடயத்திலிருந்து உங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன். மிஸ் சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி இருக்கின்றீர்கள்? நான் ஓய்வு பெற்ற பின் சில எனது துறை சார்ந்த விடயங்களே இன்னும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். குறிப்பாக வட இலங்கை சங்கீத சபையில் நடைபெறுகின்ற பரீட்சைகள் சம்பந்தமாக அதன் ஆலோசகராக அதன் பரீட்சகராக இப்பவும் நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அத்துடன் தேசிய கல்வி நிர்வாகத்திலே நமது இலங்கை பாடசாலைகளுக்கு என தயாரிக்கப்படுகின்ற பாடத்திட்டத்தை தயாரிக்கின்ற அந்த குழுவின் ஒரு அங்கத்தவராகவும் இதுவரையும் நான் தொடர்ந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதைவிட சாய் சுருதி நாட்டிய பள்ளி என்ற எனது நடன பள்ளியில் நான் மாணவர்களுக்கு நாட்டியத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக மிஸ், ஒரு சிலரை பார்த்தோமானால் தங்களுடைய அந்த வாழ்க்கை காலத்தில் ஓய்வு நிலை மாத்திரம்தான் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஓய்வு நிலை வந்ததன் பிறகு ஒரு 60 வயதுக்கு பிறகு ஓய்வு நிலை வந்ததன் பின்னர் தொடர்ச்சியாக வேலை செய்வது என்பது குறைவாக இருக்கும். தங்களுடைய குடும்பத்தையும் தங்களையும் பார்ப்பதற்கே அந்த நேரத்தை செலவழித்துக் கொள்வார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் ஓய்வு நிலையை கடந்துமை இன்று வரையிலும் அந்த துறையின்பால் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறு பயணிப்பதற்கு உங்களுக்கு அந்த துறையின்பால் ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு அல்லது போல அந்த துறையின்பால் ஏற்பட்ட ஒரு விருப்பம் தான் காரணம் என்று நினைக்கின்றேன். இந்த துறைக்குள் நீங்கள் வர வேண்டும், இந்த துறையை நீங்கள் இவ்வளவு காலமாக தெரிவு செய்து அதன்பால் பயணிப்பதற்கு என்ன காரணம்? நான் சிறு வயதில் இருந்த போது அந்த இந்தியாவிலிருந்து இங்கு கொண்டு வரப்படுகின்ற குமுதம், கல்கி, ஆனந்த விகடன் போன்ற சஞ்சிகைகளிலே அந்த கால நாட்டிய விற்பனர்களின் படங்கள் வர்ண படங்களாக அமைந்திருக்கும். அந்த படங்களை பார்க்கின்ற போது நான் நினைக்கிறேன் அது இயல்பாக இருந்த ஆர்வம் தான். அந்த படங்களை பார்க்கும்போது என்னிடம் அது தூண்டப்பட்டு நான் இந்த கலைத்துறைக்குள் பிரவேசிக்க காரணமாக இருந்தது என்று நினைக்கின்றேன். அதுடன் எனது தாயாரின் தமையனார், அது மாமனார், எனக்கு இந்த கலை ஆர்வம் இருப்பதை கண்டு அவர் அதை வெளிக்கொணர்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர். இதனால்தான் நான் அந்த கலைத்துறைக்குள்ள பிரவேசிக்க வேண்டி வந்தது. நிச்சயமாக எங்களை, அதாவது குடும்பத்தில் இருப்பவர்களோ அல்லது எங்களை சார்ந்து இருப்பவர்களோ எங்களுக்கு ஒரு தூண்டுதல் செய்யும் பொழுது, எங்களுடைய நாங்கள் ஆசைப்படுகின்ற ஒரு விடயத்திற்கு அவர்களும் ஆதரவு தரும் பொழுது அந்த துறையின்பால் பயணிப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு இலகுவாக இருக்கும். அதே போலத்தான் இந்த கலைத்துறை பயணம் இவ்வளவு காலம் கடந்து உங்களுக்கு சிறப்பாக அமைய பெற்றிருக்கின்றது. சரி மிஸ், நீங்க இவ்வளவு வருடத்திலேயுமே இந்த கலைத்துறையை சார்ந்து நீங்கள் கடந்து வந்த பயணம் தொடர்பாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிகவும் கடினமான பயணம் என்றுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு பல காரணங்கள். நான் சிறு வயதிலேயே ஏறத்தாழ 14 வயதிலே தந்தையை இழந்து விட்டேன். தொடர்ந்து எமது நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை, மற்றது
எங்களோட குடும்பத்தில் சில பேருக்கு நான் இந்த கலைத்துறைக்குள்ள பிரவேசிக்கிறது விருப்பம் இல்லை. அப்போ இந்த காரணங்களால் எனக்கு அதை முழுமையாக ஈடுபட முடியாமல் போனது தான் உண்மைதான். ஆனாலும் நான் எனது விருப்பம் நிறைவேறணும் இறைவன் ஆசையோ என்னமோ தெரியல, நான் இந்த துறையை கற்று எனது 20வது வயதில் வீரசிங்க மண்டபத்தில் எனது நடன அரங்கேற்றத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. ஒரு வெற்றிக்கு சில தோல்விகளும் சில கஷ்டமான சூழ்நிலைகளும் காரணம் என்று சொல்லுவினோம். அந்த வகையில் நான் பல கஷ்டங்களுக்கு ஊடாக குடும்பத்திலே இருந்த பிரச்சனை, குறிப்பாக நாங்கள் 3 பேரும் படிக்க வேண்டிய வயது, அந்த நேரத்தில் கலையை கற்கணும். இப்போ மாதிரி நிறைய வசதிகள் இல்லை. நான் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து தான் டான்ஸ் படிக்கணும். அப்படி மானிப்பாய்க்கு வரணும். இந்த இடம் வடலியிருப்பு, மானிப்பாய்க்கு வரணும். பஸ்ஸில் தான் வரலாம், வேறு வாகனங்கள் இல்லை. அப்படி வந்து தான் நான் இந்த கலையை கற்றுக்கொண்டேன். நான் அந்த நேரம் உயர்தர வகுப்புலேயும் நான் ஒரு பாடமாக இந்த நடனத்தை தெரிவு செய்து கற்றுக்கொண்டிருந்தேன். அதனால தான் நான் அந்த நுண்கலை துறைக்குள்ளே பிரவேசிக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது என்று நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பிரவேசம் தான் வந்து இப்பொழுது நீங்கள் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர், அதிலும் குறிப்பாக அழகியல் துறை சார்ந்து உங்களுடைய அந்த பயணம் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் வந்து நீங்கள் உங்களுடைய காலத்தில் வந்து அந்த ஒரு நடனத்துறை பயின்றதன் சவால்கள் வந்து தொடர்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். அதே நேரம் காலம் கடந்து தற்பொழுது வந்து இந்த நடனத்துறையின் பால் இருக்கின்ற வித்தியாசங்கள் என்று நீங்கள் எவற்றை கூறுவீர்கள், உங்களுடைய காலத்திற்கும் தற்காலத்திற்கும்? எங்களுடைய காலத்தில் நாட்டிய கலையை பயின்று கற்பித்தவர்கள் மிக குறைவு. பாடசாலைகளில் பாடத்தில் ஒரு பாடமாக தெரிவு செய்கின்ற நிலைமை எல்லா பாடசாலைகளிலும் இருக்கவில்லை. 1972ஆம் ஆண்டு முதல் அழகியல் துறையில் இந்த பாடம் இணைக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பாடசாலைகளிலும் நடனத்தை கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் ஆசிரியர்களின் பற்றாக்குறை. ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் இந்தியாவிலே சென்று குருகுல முறையிலே கற்று வந்த சில ஆசிரியர்கள் தான் இந்த பாடசாலைகளிலும் ஆசிரியர்களாக இருந்தார்கள். தனியார் வகுப்புகளையும் நடத்தி வந்தார்கள். இந்த காலத்தில் இருக்கிற வசதி மாதிரி போக்குவரத்து வசதிகளும் இல்லாத போது நாங்கள் ஒரு அரசாங்க பஸ்ஸை நம்பித்தான் எங்கே போனாலும் போக வேண்டும். இப்போ அப்படி இல்லை. சைக்கிளை விட இப்போ மோட்டர் சைக்கிள்லையோ அல்லது பஸ் வசதிகள் கூட நிறைய இருக்குது. இப்போ மாணவர்கள் நினைத்த உடனே கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய சேர்பன் ராமநாதன் கற்புல அரங்காட்சி கலைகள் பீடத்திலிருந்து கற்று வெளியிலே வந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கணும். அதே போல் இது உயர்தர வகுப்பில் சித்தி அடைந்து தேசிய கல்வியல் கல்லூரியில் பயிற்சி பெற்று நடன ஆசிரியர்களாக வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கணும். இப்போ இவர்கள் எல்லாரும் அநேகமான இடங்களிலே தனியார் வகுப்புகளை நடத்தி வருவதும், பல பாடசாலைகளில் உயர்தர வகுப்பு வரை இந்த பாடம் இணைக்கப்பட்டிருப்பதும் இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது. அத்துடன் ஊடகங்களில் இந்த கலையை கற்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றது. ஊடகங்கள் வாயிலாக இந்த கலையை முழுமையாக கற்றுவிட முடியும் என்று நான் கூறவில்லை, ஆனால் கற்பதற்கு உதவியாக இருக்கும். அதாவது நாங்கள் ஒரு ஆசிரியரிடமோ அல்லது குருவிடமோ பயின்றதன் பின்னர் வந்து எங்களை நாங்கள் விருத்தி செய்து கொள்வதற்கு ஊடகங்கள் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த அழகியல் துறைக்கு. உண்மைதான். ஆரம்பத்தில் இருந்த கலைகளை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் நாங்கள் சரியான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக சரியான முறையிலே கற்பிக்கின்ற ஒரு குருவை நாடி நாங்கள் சென்று எமது அத்திவாரத்தை உரமாக போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பின் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை மீட்டு பார்ப்பதற்கு அல்லது அந்த துறை சார்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை விருத்தி செய்து கொள்வதற்கு நாங்கள் இந்த ஊடகங்களை பயன்படுத்தலாம். ஆனால் முதலே நாங்கள் அந்த ஊடகங்களை நம்பி அதில் வருகின்ற விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வெளிக்கிட்டோம் என்றால் அதில் எங்களுக்கு எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காது. மாறாக முரணாக அல்லது மாறுபட்ட ஒரு படைப்புகளை தான் நாங்கள் உருவாக்க முடியும்.
நிச்சயமாக. ஆனா எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் உண்டு மிஸ். அதாவது சொல்லுங்க. நீங்க இன்றைய காலத்துல வந்து மாணவர்களுக்கு இவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள் இருக்கின்றது கலைத்துறை சார்ந்து பயணிப்பதற்கு என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது, கடந்த காலத்தை பார்க்கிலும் தற்காலத்தில் இந்த கலைகளின்பால் செல்லுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை சரியாக குறைவடைந்து செல்லுகின்றது. இந்த கலைத்துறை சார்ந்து பயணிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையுமே குறைந்து செல்கின்றது. உதாரணத்துக்கு அது பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி குறைவடைந்து செல்கின்றது. அவர்கள் எல்லோருமே வந்து ஒரு தொழில்வாண்மை கல்வி, எந்த ஒரு துறையை நாங்கள் தெரிவு செய்தால் அந்த துறையில் நாங்கள் அதிக அளவில் உழைத்துக் கொள்ளலாம், அதிக அளவில் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று தொழில்முறை கல்வியை நோக்கித்தான் போகின்றார்களே தவிர்த்து இந்த எங்களுடைய அழகியல் கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற பாடங்களை தெரிவு செய்வதற்கான வீதம் வந்து குறைந்து கொண்டு செல்கின்றது. இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய கருத்து முற்றிலும் சரியானது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் எங்களோட நாட்டின் கல்விக் கொள்கை. இப்ப நான் குறிப்பிட்ட மாதிரி எங்களோட பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவாக இருக்கின்ற அந்த நுண்கலை பீடத்தில் கற்று வெளியே வருகின்ற மாணவர்கள் கூட அந்த துறை சார்ந்து வெளியே வந்து சமூகத்திலே பணியாற்ற முடியாத ஒரு நிலைமை அண்மை காலங்களாக இருந்து வருகின்றது. அதனால அவர்கள் தெரிவு செய்கின்ற துறையை நீங்கள் குறிப்பிட்டது போல தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கான பொருளாதாரத்தை தாங்கள் ஈட்டிக்கொள்ளும் முகமாக எந்த துறை இருக்கிறதோ அந்த துறையை அவர்கள் தெரிவு செய்வது தப்பில்லை. ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன தீர்வு காணலாம்னு சொன்னா, இந்த துறை சார்ந்த கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் பொருளாதார ரீதியில் முன்னேறுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது எங்களோட கைகளில் இல்லை என்று சொன்னா, எங்களோட கல்விக் கொள்கையில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் போது, மற்றது எங்களோட பாடசாலைகளில கற்பிக்கப்படும் போது கூட 3 பாட வேளைகள் தான் உயர் காப்போதா சாதாரண தரம் வரும் வரை 3 பாடங்கள் தான் ஒதுக்கப்படும் நேர சூசியில. ஆனால் இந்த கலைகளை பொறுத்தவரையில பாட நேரத்துக்குள்ள ஒதுக்கி அதை கற்று கொண்டு வரும்போது அதில் நாங்கள் பாண்டித்தியம் அடைய முடியாது. இந்தியாவில் இதுவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் அந்த அடிப்படையில இருந்து அவர்கள் ஒரு குருகுல கல்வியிலே தான் இப்பவும் பயின்று கொண்டிருக்கிறார்கள். குருகுலம் என்று சொன்னா இப்ப தனியார் நிறுவனங்கள் தான் அங்கு அதிகமாக இருந்து தனிப்பட்டவர்கள் அந்த கலையை கற்பிப்பதனால அங்கு நேரம் என்றது ஒரு மட்டுப்படுத்தப்படவில்லை. அதனால அவர் அங்க கலைஞர்கள் உருவாகிறார்கள் என்று சொல்லுவினோம். எங்களுக்கு எல்லாம் மட்டுப்பாடாக இருக்கிறதால நாங்கள் அந்த கலைஞர்களை உருவாக்க முடியல. அவ்வாறு கலைஞர்கள் உருவாகி வந்தால் தனியார் நிலையங்கள்ல நடத்தியாவது நாங்கள் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை விருத்தி செய்கிற வழியை காட்டலாம். ஆனால் இந்த கலைத்துறை மூலம் அவர்கள் ஈட்டிக்கொள்கின்ற பொருளாதாரத்தை விட அவர்கள் வேறு துறைகளை காலத்தின் தேவைக்கேற்ப, இப்ப உதாரணமாக தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியை கற்கும் போது அவர்கள் அதிக அளவிலே பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ள முடிகிறது. இதனாலே அவர்கள் அதை தெரிவு செய்வது தவறு என்றும் சொல்ல முடியாது. புத்திஜீவிகள் இதற்கு ஒரு நல்ல வழி சமைக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது எவ்வளவு சாத்தியமாகும் என்றதும் சொல்ல தெரியல. ஆனால் கலைஞர்கள் அல்லது கலைகள் இல்லாத சமூகம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த ஒரு கூற்றுக்குமே வந்து நானும் உடன்பட்டுக் கொள்கின்றேன். என்னதான் நாங்கள் நவீனத்தை நோக்கியோ புது யுகத்தை நோக்கியோ ஓடினாலுமே வந்து எங்களுடைய மரபார்ந்த கலைகள் இந்த ஒரு இலக்கியத்துறை சார்ந்தோ கலைத்துறை சார்ந்தோ இல்லாமல் பயணிக்கின்ற ஒரு பயணம் சிறப்பாக அமைந்து கொள்ளாது என்று சொல்லிட்டு நான் நினைக்கின்றேன். அந்த வகையில மிஸ் வந்து நீங்க இவ்வளவு காலம் இந்த கலைத்துறை சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த துறையின் பால் நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக நான் ஆசிரியர் நியமனம் பெற்ற பின் பாடசாலைகளில எங்கள அழகியல் பாடங்களுக்கான வகுப்பறைகள் கூட ஒதுக்கி தரப்படுவதில்லை. இது ஒரு பாரிய பிரச்சனை. எங்கள அழகியல் பாடங்களுக்குள்ள 4 பாடங்கள். இந்த 4 பாடங்களுக்குள்ள நாடகமும் நடனமும் கற்பிப்பதற்கு தனியாக ஒரு இடம் தேவை. சங்கீதம் கூட நாங்கள் ஒரு பிரேய ஹால்லையோ அல்லது ஒரு வகுப்பறையிலேயோ கூட கற்பித்துட்டு போகலாம். ஆனால் நாடகத்துக்கும் நடனத்துக்கும் தனியாக ஒரு இடம் வேணும். அதுவும் ஏனைய வகுப்புகளை குழப்பாத வகையில அந்த இடம் அமைய வேண்டும். ஏறத்தாழ நான் 24 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். இந்த 24 வருடங்களில் இந்த நடன பாடத்திற்கென ஒரு வகுப்பறையில் நான் கற்பித்தது கிடையாது.
கிடைக்கிற இடத்துல வச்சு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது. அப்படி அதுவும் முடியலை என்று சொன்னால் மேலதிக நேர வகுப்புகளை செய்முறைக்காக நடத்தி ஒரு பரீட்சை வந்தால் அல்லது ஒரு கலை நிகழ்வு வந்தாலும் நாங்கள் பாடசாலை நேரங்களிலே கற்பிப்பது என்பது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. இது எனக்கு மிகப்பெரிய சவால். அத்துடன் அது எனது காலத்தில் மட்டுமில்லை, பிறகு நான் இந்த வடமாகாண கல்வி திணைக்களத்தின் உதவி கல்வி பணிப்பாளராக பணிபுரிந்த காலங்களில் பாடசாலை தரிசிப்பிற்காக நாங்கள் பல பாடசாலைகளுக்கு சென்றிருக்கிறோம். அப்போது கூட நான் இந்த நிலைமையைத்தான் பார்த்திருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் இதுக்கு என்ன காரணம், பௌதிக வள பற்றாக்குறை என்று அதிபர்கள் கூறுவார்கள். சொல்வார்கள் மனம் இருந்தால் இடம் இருக்கும் என்று சொல்லி. ஆனாலும் ஏதோ எங்களுடைய ஆசிரியர்கள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இன்னும் அந்த கற்பித்தலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது சவால். அடுத்தது, மாணவர்களை ஒரு கலை நிகழ்ச்சிக்காக நாங்கள் தயார்படுத்துவதற்கு தேவையான வளங்களை எங்களுக்கு தந்துதவுவதற்கு பாடசாலை சமூகம் மற்றது பெற்றோரிடம் போதுமான அளவு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு நடன நிகழ்ச்சியை தயாரித்து மேடையேற்றுவதற்கு வருகின்ற செலவினங்களை ஈடு செய்வதற்கெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்போ இருக்கிற காலங்களிலே கொஞ்சம் அந்த பாடசாலை பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் கொஞ்சம் உதவி செய்து கொஞ்சம் அந்த நிலையை மாற்றி வருகிறார்கள். மிகவும் சந்தோஷமான செய்தி. ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் பணியாற்றிய காலங்களிலே அப்படியான வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அடுத்து, மாணவர்களின் பெற்றோரின் மனப்பாங்கு. நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் நவீன காலத்தில் வாழ்ந்தாலும் இன்னும் பெண் பிள்ளைகள் நடனம் பயிலக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அது கூட எங்களுக்கு ஒரு பெரிய சவால். பிள்ளைகள் நன்றாக அந்த கலையில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் தெரிவு செய்து ஒரு நிகழ்ச்சியை தயாரித்தாலோ அல்லது ஒரு பரீட்சைக்கு அந்த பிள்ளையை வழிகாட்டினாலோ அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு சில இடங்களில் இருக்கிறதில்ல. அது கூட எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. எல்லாவற்றையும் விட பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நமது பாடத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் போதாது. ஒரு ஏனைய பாடங்கள், கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ளுறதுக்கு பாடசாலை சமூகம் மற்றது வெளியில் இருக்கிற சமூகம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த அழகியற் பாடங்களுக்கு யாரும் கொடுத்தது இல்லை. இது ஒரு பெரிய சவால். இது எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் இந்த கற்பித்தலை மேற்கொண்டு இவ்வளவு மாணவர்களையும் உருவாக்கி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த பெருமை எல்லாமே மிஸ் உங்கள் சார்ந்தவர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும். நான் கேட்க நினைத்த பல கேள்விகளுடைய தொகுப்பாக நீங்க இந்த சவால்களை கூறியிருந்தீர்கள். இவ்வளவு சவால்களை கடந்துமே இன்று வரையிலும் நீங்கள் இந்த துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய அந்த நிகழ்ச்சி சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்களும் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் மிஸ். அதே நேரத்தும் இந்த சவால் தொடர்பாக நீங்கள் கூறுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஒரு கலை நிகழ்ச்சிக்கு மாணவர்களை தயார்படுத்துகின்ற பொழுது அந்த செலவையின் பாடசாலை சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? எல்லா பாடசாலைகளிலும் நிதி என்ற ஒரு வளம் கேள்விக்குறியாக, நான் இப்ப குறிப்பிட்டது மாதிரி இப்போ ஒரு தசாப்தத்துக்கு முதல் பார்த்தீங்கள் என்று சொன்னா பாடசாலைகள் மீள புனரமைக்கப்பட்டு எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட பல பாடசாலைகள் மீள புனரமைக்கப்பட்டிருந்த காலங்களில் எல்லாம் எங்களுக்கு அதற்கான செலவுகளை பாடசாலைகள் மேற்கொள்ள வேண்டி இருந்ததால் இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது இவ்வாறான செலவினங்களுக்கோ பாடசாலை சமூகம் அதற்கு எங்களுக்கு கரம் கொடுக்க முடியாத நிலையிலே இருந்தது உண்டு. ரெண்டாவது, நாங்கள் கிடைத்ததை வைத்து அதற்காக முழுமையாக யாரும் அதை செய்யாமல் விடையில. ஒரு கலை நிகழ்ச்சியோ பரீட்சையோ எல்லாருக்கும் பாடசாலைகளில் நாங்கள் அதை செய்து கொண்டு தான் இருந்த நாங்கள் கிடைத்ததை வைத்து இப்ப மாதிரி நாங்கள் முழுமையான ஒரு அலங்காரங்களை செய்தோ அல்லது பக்கவாத்தியங்களை முழுமையாக பயன்படுத்தி ஒரு கலை நிகழ்ச்சிகளை செய்ய முடியாத காலம்தான் அந்த காலம். மற்றது துரதிருஷ்டவசமாக நான் கற்பித்த பாடசாலைகள் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகள். அப்ப அங்க சமூகத்திடம் கூட நாங்கள் ஒரு உதவியை கேட்க முடியாத நிலை. அன்றாட வாழ்க்கைக்கே போராடி கொண்டிருக்கிற மக்கள் வாழ்ந்த சமூகத்துல தான் நான் இந்த ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருந்தேன். நான் அப்ப அந்த நேரத்துல நாங்கள் ஒரு சின்ன உதவி கூட சமூகத்திட்ட கேட்க முடியாது.
அதிபரும் தெரியும் தானே சமூகத்தில் நாங்கள் இப்படியான விஷயங்களை கேட்கல. இப்போ ஒரு பாடசாலைக்கு பௌதிக வளம் முக்கியம் என்றதால அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பிள்ளை இருந்து படிக்கிறதுக்கு வகுப்பெற வேண்டும் என்று சொன்னால் அப்போ அதுக்கான முக்கியத்துவம் தான் அங்கே காணப்பட்டது. அவர்கள் வெளியில் இப்போ பாடசாலை அபிவிருத்தி சங்கமோ பழைய மாணவர் சங்கமோ உதவி செய்யல அதிபர் முன்னுரிமை கொடுப்பது அதற்கு தான். அப்போ அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் துறை சார்ந்தவர்கள் என்று நாங்கள் கஷ்டப்படல, எங்களுக்கும் இந்த உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது பிழையிலேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இது ஒரு பெரிய சவால் எங்களுக்கு. நிச்சயமாக மிஸ். அதனை தொடர்ந்து இன்றைய காலத்தில் இந்த வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தினருக்கு ஒரு அனுபவம் மிக்க இந்த துறை சார்ந்து பயணிக்கின்ற நீங்கள் அவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? காலத்தின் தேவைக்கேற்ற கல்வியை தொடர வேண்டும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கல்வியை நீங்கள் முழுமையாக பெற்று ஆரோக்கியமாக அடுத்த வரப்போகின்ற சமூகத்திலே ஆரோக்கியமானவர்கள் திகழ்வதற்கு இந்த அழகிய கல்வி உங்களுக்கு கட்டாயம் தேவை. அதற்கு நீங்கள் இந்த அழகிய கல்வி பயில்றதில் ஒரு பெரிய நன்மை என்னன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிறது, மற்றது தலைமை தாங்குகிற பண்பு வரும், மற்றது தலைமைக்கு கீழ்ப்படுகிற பண்பு வரும் என்றெல்லாம் சொல்லுவினோம். இப்போ நாங்கள் ஒரு ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பண்பு தானாகவே ஒருவரிடம் உருவாகும். அதோட எங்களுக்கு ஒரு சமநிலை ஆளுமை வளரும். இந்த சமநிலை ஆளுமை இருந்தால் மட்டும்தான் எந்த துறையில நாங்கள் கல்வி கற்றாலும் ஒரு நல்ல மனிதராக இந்த சமூகத்தில் வாழ முடியும். நாங்கள் எடுத்துக்கொள்கிற தொழில் என்னன்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கை என்று சொன்னா, அல்லது சமூகத்தில் நாங்கள் செய்ய போகின்ற ஏதாவது எந்த ஒரு தேவைக்கும் எங்களுக்கு இந்த சமநிலை ஆளுமை என்றது கட்டாயம் தேவை. வைத்தியராக இருக்கலாம், பொறியியலாளராக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த சமநிலை ஆளுமை இல்லை என்று சொன்னால் அவையில் வெறுமனே கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு ஒரு வினைத்திறன் மிக்கவர்களாக திகழ முடியாது. அதனால நாங்கள் சமூகத்திலிருந்து விலத்தி இருக்கிறவர்களாக பார்க்கப்படுவோம். அடுப்படியா நாங்கள் இந்த இளம் சமுதாயத்தினருக்கு நாங்கள் இந்த கலை சம்பந்தமான கல்வியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதற்கு பெற்றோரும் பெரியவர்களும் பாடசாலைகளிலே இருக்கின்ற ஆசிரியர்களும் இதற்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களும் இந்த கலைகளை கற்று இந்த கலைகளூடாக நல்ல பண்புகளை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியம் மிக்க சமூகத்திலே அவர்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியம் மிக்கவர்களாக வாழ வேண்டும். அவர்களது தொழிற்பாடுகள் வினைத்திறன் மிக்கதாக இந்த அழகிய கல்வியினூடாக அமையும் என்றதுல ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இந்த கருத்துக்களையுமே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இளம் சந்ததியினரும் எடுத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் பார்த்தோமானால் உங்களுடைய இந்த கலைத்துறை சார்ந்துமே பல கட்டுரைகளையுமே நீங்க எழுதியிருக்கின்றீர்கள். அறிமுகத்தில் என்னால் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஆர்வம், இந்த நீங்க கலைத்துறையின் பால் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கையில் இந்த எழுத்துத்துறை சார்ந்த ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? எனது மூத்த மாமனார் ஒரு பால பண்டிதர். அப்போ அவர் அந்த சின்ன வயதில் எங்கே கூட்டிக்கொண்டு போனாலும் திரும்ப அந்த நாங்கள் பார்த்த விடயங்களை எழுதித்தர சொல்லி கேட்பார். அப்படி எழுதுறது மற்றது அவர்கள் வெளி மாவட்டங்களில் பணிபுரிந்த போது இப்போ மாதிரி தொலைபேசி வசதிகள் இல்லை. அப்போ நாங்கள் கடிதம் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம், தேவைகளை பரிமாறிக்கொள்வோம். அந்த நிலையில் நாங்கள் எழுதுகிற கடிதங்கள் அங்கே போய் அவை வாசித்து அதில் பிழை இருந்தால் திரும்ப அந்த கடிதத்தை இல்லை பிழைகளை குறிப்பிட்டு திரும்ப எங்களுக்கு அனுப்பி அதை திருத்தி அனுப்ப சொல்லி கேட்பார். அவர் தான் எனக்கு அந்த எழுத்துத்துறையில் ஒரு ஆர்வம் வந்தது. பிறகு அப்படியே கல்வி கற்கிற காலங்களில் சின்ன சின்ன கவிதைகள் எழுதுறது, கட்டுரைகள், இயல்பாகவே இந்த கலையிலே இருந்த ஆர்வம் போல தமிழிலேயும் எனக்கு ஒரு விருப்பம். அதனாலேயும் பிறகு நான் பல்கலைக்கழகத்திலே தமிழையும் ஒரு பாடமாக அது பிறகு நான் நுண்கலைத்துறையில் கற்ற பின் கலைத்துறையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது தமிழை ஒரு பாடமாக தெரிவு செய்து கற்றுக்கொண்டு அதில் நான் எனக்கு படிப்பித்த பேராசிரியர் சிவலிங்கராஜா, பேராசிரியர் சண்முகதாஸ், மற்றது சிவத்தம்பி சார், பேராசிரியர் சிவத்தம்பி, அவர்களின் அந்த மொழி நடை, அவர்களின் அந்த புத்தகங்களை வாசித்து மற்றது வாசிப்பு என்பது முக்கியம். வாசிப்பதனால்தான் ஒருவருக்கு எழுதுகின்ற ஆற்றல் வரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது.
நாங்கள் சிறு வயதில் இருந்தபோது சிந்தாமணி என்று சொல்லி ஒரு பேப்பர், ஒரு பத்திரிகை வரும். அந்த பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் வரும், நிறைய விடயங்கள் வரும். நான் அந்த பத்திரிகைகளை வாசிக்கிறதுல எங்க வீட்டுல அப்படி ஒரு பழக்கம் இப்பவும் இருக்கு. அன்றைய தின பத்திரிகையை அன்றைக்கு வாசிச்சு முடிக்கிறது. அது எங்கட அம்மாண்ட காலத்திலே, அம்மாவியில் கூட அப்படித்தானே. எங்க ஸ்ரீயதாயார் ஒருவர் இருந்தவர், அவர் ஒரு ஆசிரியர். அவரும் இப்படித்தான் வெளி மாவட்டங்களில பணியாற்றியவர். கட்டுரை எழுத சொல்லி கடிதம் வரும். அந்த கடிதத்துல வச்சு வயதுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பசுமாடு நான் எழுதின கட்டுரை 5 வசனத்துல பசுமாடு வெட்டி கட்டுரை எழுதி தர சொல்லி எழுதினவா. அப்படி அந்த எழுதி வந்து பிறகு இந்த தமிழை ஒரு பாடமாக கேட்கும் போது அதுலேயும் ஒரு ஈடுபாடு வந்து அப்படியே நான் எழுதி கொண்டு போய்க்குள்ள அந்த கட்டுரைகளை வாசித்த எனது மூத்தவர்கள் சிறப்பாக இருக்கிறது எனக்கு தந்த ஊக்கம் என்னை மேலும் அதை எழுத தூண்டியது. அதோட அந்த துறை சார்ந்த கட்டுரைகள் வெளிவருவது குறைவாக இருப்பதும் எனக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினது. இதனாலதான் தொடர்ந்தும் நான் இந்த நாட்டியம் சம்பந்தமான கட்டுரைகளை எழுதுவதில் ஆர்வமுள்ளனாக இருக்கிறேன். நிச்சயமாக மிஸ், உங்களுடைய துறை சார்ந்தும் உங்களுடைய துறைக்கு அப்பாலுமே வந்து பல துறைகளின்பால் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய ஓய்வு நிலை வயதிலேயே கடந்துமே வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்குமே வந்து எங்களுடைய நிறுவனத்தின் சார்பிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இணைந்து இவ்வளவு நேரமும் வந்து பல கருத்துக்களை உங்களுடைய அனுபவத்தின் ரீதியாக வந்து எங்களுக்கும் எங்களுடைய நேர்களுக்கும் வந்து பல கருத்துக்களையும் வந்து கூறியிருந்தீர்கள். அதற்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து எனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த டான் தொலைக்காட்சி குழுமத்திற்கும் இந்த பார்வையாளர்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றிகள். நல்லது நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்து வச்சுள்ளோம். நன்றி நேர்களே.